Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. சென்னையில் தங்கத்தின் விலை கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 13,300 ரூபாய்க்கு விற்பனை. சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 1,06,400 ரூபாயாக நிர்ணயம். சென்னையில் மாற்றமின்றி நீடிக்கும் வெள்ளியின் விலை 1 கிராம் 240 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,40,000 ரூபாய்க்கும் விற்பனை. டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடரும் கரப்பான் ஜனதா தளத்தின் போராட்டம். வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் என்பதில் உறுதி. டெல்லியில் கரப்பான் ஜனதா கட்சியினரோடு இன்றும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட மத்திய அரசு திட்டம். போராட்ட குழுவினர் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பாக விரிவான ஆலோசனை நடத்தவும் முடிவு. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் கரப்பான் கட்சி ஆம் அல்லது இல்லை என்ற நேரடி பதில் வேண்டும் என்றும் திட்டவட்டம். மத்திய அரசோடு சமரசம் செய்து கொண்டதாக வெளியான விமர்சனங்களுக்கு சோனம் வாங்சுக் மறுப்பு. 26 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்ததே தனது நேர்மைக்கு சான்று என வீடியோ வெளியிட்டு விளக்கம். டெல்லியில் 18 மெட்ரோ ரயில் நிலையங்கள் தொடர்ந்து 4வது நாளாக மூடல். பாதுகாப்பு காரணங்கள் என கூறப்படும் நிலையில் பயணிகள் அவதி. டெல்லியை தொடர்ந்து பீகாரிலும் நீட் தேர்வுக்கு எதிராக வலுக்கும் போராட்டம். தேசிய நெடுஞ்சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ அமைப்பினர். மகாராஷ்டிராவில் ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு காரணமான நபர் கைது. பீகார் சென்று கைது செய்த மகாராஷ்டிரா காவல்துறை. தமிழகத்திலும் தீவிரமடையும் மாணவர்களின் போராட்டம். நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து தீப்பந்தம் ஏந்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பியும் எதிர்ப்பு. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி விழுப்புரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் காத்திருப்பு போராட்டம். போராட்டக்காரர்கள் மீது அடக்குமுறையை கையாள்வதாக தமிழக காவல்துறைக்கு கண்டனம். அமைதியான முறையில் போராட்டத்திற்கு ஒன்று கூடிய தலைவர்களை, ஊழியர்களை கடுமையான முறையில் தாக்கி அராஜகமான முறையில் அனைவரையும் கைது செய்து இப்போது மண்டலத்திலே வைத்திருக்கிறார்கள். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னை பாலன் இல்லத்தில் 6வது நாளாக நீடிக்கும் போராட்டம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சென்னையில் நடந்த மாணவர்கள் போராட்டத்தில் நடிகை ஷனம் ஷெட்டியிடமிருந்து மைக் பறிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டதால் சர்ச்சை. தாம் விஜயின் ரசிகை என்றும் ஜனநாயகன் படம் பார்த்ததால் கோமாளியா என்றும் ஷனம் ஷெட்டி கேள்வி. ஏஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ், நாங்க கிடையாது. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன்.
படம்னு சொல்றாங்க. நான் படத்தை போய் பார்த்தேங்க. நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் வந்து ஜோக்கரா? மாணவர்களின் போராட்டத்தை திசை திருப்ப முயற்சி நடப்பதாக நடிகை சனம் ஷெட்டி குற்றச்சாட்டு. போராட்டத்தில் ஜனநாயகமே இல்லை என்றும் ஆவேசம். பப்ளிக்ல ஒருத்தியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொடெஸ்ட் பண்ண, ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணதா வந்திருக்கேன். இந்த மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ண எவனா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீங்க 100 பேர் இருங்க, 1000 பேர் இருங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. துரத்திட்டாங்க, என்ன மைக்கு புடுங்கி துரத்தி இருக்காங்க. இதுலயே புரியுது இவங்க டெமோக்ரஸியோட லட்சணத்தை. டெமோக்ரஸிக்காக இவங்க போராடல, அவங்க ஏஜெண்டா வச்சுதான் போராடுறாங்க. டோன்ட் ஃபால் ஃபார் திஸ் ட்ராப். சனம் ஷெட்டி முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு போராட்ட குழுவினர் மறுப்பு. தங்கள் போராட்டத்தில் தாவேக ஆதரவாளர்கள் உட்பட அனைவரும் சுதந்திரமாக பேச உரிமை உள்ளதாக விளக்கம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது டெமோக்ராட்டிக் கூட்டமே இல்ல, அவங்க மைக்கை நம்ம அபகரிச்சு இங்க பேசவே கூடாது அப்படின்றத நம்ம வெளியில அனுப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. தயவு செய்து அது மாதிரியான எந்த எண்ணமும் அப்படி ஒரு சம்பவமும் அங்க நடக்கல. நம்ம சொன்னது என்னன்னா, மைக்கை வாங்கி உங்களுக்கு சொல்றோம், தெளிவுபடுறோம், யார் வேணாலும் பேசட்டும், அவங்களுடைய கருத்துக்களை கொண்டு போகட்டும் அப்படின்றத ஆரோக்கியமான விவாதம். கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் அதான் சொல்லுது. உங்களுக்கு எதிர்கருத்து இருந்தாலும் தெரிவிங்க, அதை நம்ம எஜுகேட் பண்ணுவோம், நம்ம பேசுவோம். நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்துக்கு நடிகை ஜோதிகா ஆதரவு. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி சமூக வலைதளத்தில் பதிவு. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே தமிழகத்தின் ஒட்டுமொத்த குரல். டெல்லி குரலுக்கும் தமிழகத்தின் குரலுக்கும் வித்தியாசம் உண்டு என்றும் அமைச்சர் ஆதவர்ஜுனா பேச்சு. டெல்லியோடைய குரலுக்கும் தமிழ்நாடு குரலுக்கும் ஒரு முழு வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுடைய குரல், தமிழக இளைஞர்களுடைய குரல் ஒட்டுமொத்தமாக நீட்டை அபாலிஷ் பண்ணணும், நீட்டை நீக்கணும், பேன் செய்யணும். இதற்கான குரல் அரசியல் ரீதியாகவும் சரி, மற்ற வழிகளிலும் சரி, நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருக்கிறோம். தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் சிறை மற்றும் 10 கோடி ரூபாய் அபராதம். புதிய மசோதாவை திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து அன்றே நிறைவேற்ற மத்திய அரசு திட்டம். பிரதமர் மோடியை தொடர்ந்து இன்ஸ்டாவின் பக்கம் திரும்பும் பாஜகவினர். இன்ஸ்டாவில் இறக்கப்படும் ரீல்ஸ் மழை. இன்ஸ்டாவில் பிரதமர் மோடி பேசி வெளியிட்ட வீடியோ 33 கோடி பார்வைகளை கடந்தது. பிரதமரின் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸின் எண்ணிக்கை 10.3 கோடியாக அதிகரிப்பு. கிளாம்பாக்கம் செங்கல்பட்டு இடையே மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான விரிவான அறிக்கை தயாரிக்க டெண்டர். விமான நிலையம் கிளாம்பாக்கம் திட்டம் மத்திய அரசின் ஒப்புதலுக்காக காத்திருக்கும் நிலையில் திட்டத்தை நீட்டிக்க முடிவு. தென்பெண்ணையாறு நீர் பங்கீட்டு பிரச்சனையை நடுவர் மன்றத்திற்கு மாற்ற கோரிக்கை. உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த மத்திய அரசு. அரசு கலைக்கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு தீவிர நடவடிக்கை. ஆகஸ்ட் இறுதிக்குள் அனைத்து கல்லூரிகளிலும் முதல்வர் நியமனத்திற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல். காஷ்மீர் மாநிலத்தில் தொடரும் கனமழை, பெருக்கெடுத்து ஓடும் ஆறுகள்.
அசாம் பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 61ஆக உயர்வு. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 14 பேர் உயிரிழந்த பரிதாபம். சூரத் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. ஏராளமான வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கி சேதம். குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம், தண்ணீரில் மூழ்கிய வாகனங்கள். இமாச்சல் பிரதேச மாநிலத்தில் வாகனம் மீது உருண்டு விழுந்த ராட்சத பாறை. கார் நசுங்கிய விபத்தில் 13 பேர் உயிரிழந்த சோகம். தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் 77 சுங்கச்சாவடிகளில் மாதாந்திர பாஸ் கட்டணம் மேலும் 10 ரூபாய் உயர்வு. 4 மாதங்களில் 3வது முறையாக உயர்த்தப்பட்ட கட்டணம். தமிழ்நாட்டில் பெண்கள் நடத்தும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. 7572 ஸ்டார்ட் அப்புகளை பெண்களும் 7465 ஸ்டார்ட் அப்புகளை ஆண்களும் நடத்துகிறார்கள். தலைமைச் செயலக வளாகத்துக்குள்ளேயே புதிய இடத்திற்கு மாறும் முதல்வர் விஜய் அலுவலகம். புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்துக்கு முதல்வர் அலுவலகத்தை மாற்ற திட்டம். தொடரும் காவல் மரணங்கள் குறித்து முதல்வர் வாயை திறப்பது எப்போது என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லக்கூட மனமிறங்காத படுபாதக தாவேக அரசு என்றும் காட்டம். பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்க விஜயிடம் ஆதரவு கோரவே திட்டமிடப்பட்டதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் புதிய தலைமுறைக்கு பேட்டி. அதிமுகவை உடைத்து தாவேக வாக்குகளை பெற்றது, ஆகையால் தாவேகவிடம் ஆதரவு கோர நினைத்ததாகவும் பதில். நாங்களாக எடுத்த முடிவு அதிமுக பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கு விஜய் அவர்களிடம் நாம கேட்போம். ஏன்னா அவர் எங்க கட்சியில உடைச்சார்ல, பரவாயில்ல, அவரால் ஆட்சி அமைக்க முடியாது. திருமாவளவனை முதல்வராக்கி ஆட்சி அமைக்கவும் பேசப்பட்டதாக டிடிவி தினகரன் பிரத்யேக பேட்டி. அப்போதும் திமுகவிடம் ஆதரவு கோரவில்லை, தாவேகாவிடம் கேட்கவே ஆலோசித்ததாக விளக்கம். திருமாவளவனை முதல்வர் ஆக்குவதற்கு நாங்க ஒன்னும் திமுகவை ஆதரவு கேட்கல. அந்த ப்ரொபோசல் வந்தப்போ கூட நான் கேட்கறது திருமாவளவன் முதலமைச்சர் அப்படின்ற ப்ரொபோசல் உங்கள்கிட்ட வந்ததா? எங்கள்கிட்ட என்ன நாங்கெல்லாம் ஒன்னாதானே இருக்கோம். எங்களுக்கு அது எங்கள்கிட்ட சொன்னாங்க. அதிமுக வரும்போது உங்களிடையும் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. திருமாவளவன்கிற ஒரு கோரிக்கை வந்த பொழுது அவர் முதல்வராக்கணுங்கிறத கூட தாவேக்காதரோட அமைப்போங்கிறது தான் நாங்கள் திட்டமா இருந்தது. அது திமுக சேர்க்கிறாவோட எந்த பேச்சுவார்த்தையும் நாங்கள் நடத்தவே இல்லை. சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்னர் புதிய ஆட்சி அமைக்க முன்னெடுக்கப்பட்ட நகர்வுகள். இன்றிரவு 9:30 மணிக்கு புதிய தலைமுறையில் ஒளிபரப்பாகும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் விரிவான பேட்டி. திமுக பல தொகுதிகளில் வெற்றி பெற்றதற்கு விசிகாவின் வாக்குகளே முக்கிய காரணம் என்று திருமாவளவன் கருத்து.
விசிகாவின் வாக்குகள் வேறு கட்சிகளுக்கு சென்றுவிட்டதாக சிலர் திட்டமிட்டு அவதூறு பரப்புவதாக வேதனை. இன்றைக்கு திமுக கூட்டணி இத்தனை இடங்களில் வெற்றி பெற்றதற்கு விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம். இதை ஆதாரபூர்வமாக நம்மால் டேட்டாவோடு உறுதிப்படுத்த முடியும். போன தேர்தலில் ஒரு பூத்தில் 400 ஓட்டு கிடைச்சிருக்கலாம். இந்த தேர்தலில் அது 100 ஓட்டு குறைஞ்சிருக்கலாம், அல்லது 150 ஓட்டு குறைஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த ஓட்டும் கிடைத்ததால் தான் இத்தனை இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற முடிந்தது. ஆட்சி மாறினாலும் அம்பேத்கர் சிலை விவகாரத்தில் காவல்துறையின் அணுகுமுறை மாறவில்லை. இதுதான் மாற்றமா என்று விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி. போன ஆட்சியில் இருந்த போலீஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. இப்ப புது போலீஸ் வந்துட்டாங்க. அம்பேத்கர் சிலை வச்சா அந்த போலீஸ் வந்து எடுத்துட்டு தான் போறான். அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சா இதே போலீஸ், போன போலீஸ் எப்படி வந்து ஷீட் போட்டு அடிச்சு மூடினான உதயத்தூர், அதே மாதிரி இந்த போலீஸ் வந்து ஷீட் அடிச்சு மூடுறாங்க. என்ன மாற்றம்? தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவரின் பெயரிலான பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3ஆம் இடமா? நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை உறுதி செய்ய அன்புமணி வலியுறுத்தல். கர்நாடகா செல்வதை முதல்வர் விஜய் கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசுடன் எந்த வகையிலும் பேசக்கூடாது என்றும் கோரிக்கை. மேகதாது விவகாரத்தில் அனைத்து முடிவுகளையும் முதல்வர் வலிமையாக எடுப்பார். கர்நாடகாவுக்கு முதல்வர் செல்லக்கூடாது என அன்புமணி கூறியது குறித்த கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதில். 88வது பிறந்த நாளை கொண்டாடும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் இல்லத்திற்கு குடும்பத்துடன் சென்று ராமதாசிடம் ஆசி பெற்றார் அன்புமணி. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.